வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்தவெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரரே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நமக்குள்ளர நிறைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஆதி காலத்தில் சித்தர்கள் ஒவ்வொரு நர்வஸ் சிஸ்டத்திலையும் உள்ள நரம்புகளுக்கு தனித்தனியாக பேர் வச்சிருக்காங்க. 72,000 நாடி நரம்புகளுக்கும் தனித்தனியாக பேர் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? இதில் இந்த தானியங்கி நரம்பு இது நம்மோடு எப்படி இணைந்திருக்கிறது, இதற்கும் நம்மளுடைய மன இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு, இதற்கும் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு, இதனுடைய செயல் விளைவு என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல நமக்கு சில பாடத்திட்டங்களில் வந்திருக்கும், படிச்சிருப்போம். பரிவு நரம்பு மண்டலம், பக்க பரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு 2ஆ பிரியும். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம், பக்க பரிவு நரம்பு மண்டலம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நீங்கள் கூகுளில், சாட்ஜிபிடியில், டீப்சீக்கில் எதில் போய் அடித்து பார்த்தாலும் இதை பற்றிய தகவல் நிறைய இருக்கு. இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இதில் இருக்கு. ஜஸ்ட்டு நமக்கு எல்லாத்தையும் மகரிஷி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்த விஷயங்களுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்சு அதற்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் தற்சோதனை மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கு என்னென்ன இதுதான். எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபர்மேஷனாக மட்டுமே வச்சுக்காதீங்க. தகவலாக மட்டுமே வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அது போர்டில் இருக்கும், அவ்வளோதான், புத்தகத்தில் இருக்கும், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும்? கன்ஃபர்மேஷனாக மாறணும், நம்முடையதாக மாறணும். அப்படி நம்முடையதாக மாற்றக்கூடிய ஒரு இடை செயல் என்ன அப்படின்னா அதுதான் தற்சோதனை. தற்சோதனை பண்ண தான் மகரிஷி கொடுத்த கோட்பாடுகள், பிரபஞ்சத்தில் இருக்கிற கோட்பாடுகள் இதெல்லாம் உங்களோட தான் மாறும். இதை நீங்கள் உங்களோட தான் மாற்றிக்காத வரைக்கும் அதனுடைய சிறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. வள்ளுவர் சொல்கிற அந்த சிறப்பு அப்படிங்கிற நிலைக்கு நம்முடைய மனம், நம்முடைய அறிவு அப்படி ட்ராவல் ஆகாது. யதார்த்தமான உண்மை இதுதான். ஸோ அது இது நம்மளோட பகுதி தான். நம்ம வாழ வேண்டிய நிலை இது. அந்த வாழ வேண்டிய நம்முடைய நிலைப்பாட்டுக்கு நாம் தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை மகரிஷி உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, மௌனம். இதெல்லாம் அதுக்கு உண்டான பேசிக் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் அந்த நிலைக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ அந்த நிலையில் இருந்து இது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செயலை துவங்கும்.
ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு அப்படியே உடல் முழுக்க இருக்கு. ஒரு செயலை துவங்குவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த செயலில் அளவோட முறையோட நம்மளை நிலைக்க வைக்கிறது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ ஒரு நிகழ்ச்சியில் எக்ஸ்ட்ரீமாக போகிறோம்ல, சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, கோவப்படுறாங்க, எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாங்க இல்லையா. அப்போ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட ஒர்க்கு என்னென்னா, அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக போகாமல் அப்படி யூட்டர்ன் பண்ணி திருப்பி நார்மலுக்கு கொண்டு வர்றது இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இது வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்காங்க, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போகும், எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகும். கோவப்படுறது, கவலைப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, கண்ணு முன்னு தெரியாமல் பேசுறது, செய்யறது, பழகிறது, வாழ்கிறதுன்னு இருக்கு இல்லையா, எல்லாம் இதுதான். இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இது வீக்காக இருந்தது அப்படின்னா அன்கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் நாம் இருக்க மாட்டோம். எல்லாத்துலேயுமே 5 அளவு முறை இருக்கவே இருக்காது, எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகும். இப்போ சமுதாயத்தில் மற்றவங்களை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ மனவளக்கலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாறி இருக்கீங்க இல்லையா, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இயற்கையே அப்படி ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வச்சிருக்கு. இப்போ இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோம், பண்புடைய மனிதனாக நம்மை உயர்த்தி கொண்டுள்ளோம். யோகத்துறையே இதுக்கு தான் தயார் பண்ணுது. ஆன்மீகங்கிறதே இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவாக வச்சுக்கிறதும் இதை பலமாக வச்சுக்கிறதுக்கும் தான் ஆதி காலத்திலேருந்து முயற்சிகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்படி நாம் கோபம், பொறாமை, உணர்ச்சி வசப்படுதல், கவலைப்படுறது, இது மாதிரியான தன்மைகள், இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோடது. இது எல்லாத்தையும் அப்படி மாற்றி கன்வெர்ட் பண்ணி சகிப்புத்தன்மை, பொறுமை, இரக்கம், கருணை, அன்பு அப்படிங்கிற தன்மையாக மாற்றுறதெல்லாம் யாருன்னா இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் இந்த வேலையை பண்ணுது. அப்போ இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இயற்கையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ இதை டெவலப் பண்ணுறதுக்கு மகரிஷி பல விஷயங்களை நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்துருக்காங்க. அதற்கு பெயர்தான் சாந்தி தவம். சாந்தி தவம் இதுக்குத்தான், நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி அஸ்வினி முத்திரை, அஸ்வினி முத்திரை செய்யும்போதும் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ வள்ளுவர் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், எல்லா உயிர்களுக்கும் பிறப்புங்கிறது ஒன்று தான், ஆனால் சிறப்பு ஒவ்வா, எல்லா உயிர்களுக்கும் சிறப்பு என்பது ஒரே மாதிரி இருப்பது இல்லை. ஏன் அப்படின்னா இதுதான் அதனுடைய விஷயம். அப்போ நம்முடைய சிறப்பு தன்மைகள் நமக்குள் மேலோங்க வேண்டுமானால் நாம் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போ நாம் சாந்தி தவம் பண்ணி அஸ்வினி முத்திரை செய்யும்போது இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். இது நாள் வரைக்கும் சாந்தி தவத்தை இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோமா? அதுவும் இல்லாமல் எனக்கு ஆக்கினை, துரியம் இதெல்லாம் நல்லா கிடைக்கிது, ஆனால் சாந்தி ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அதனால் பெருசாக நான் அதை கண்டுக்கிறதெல்லாம் கிடையாது. கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், யோசிக்கணும் இல்லையா. மகரிஷி தான் யோசிங்க யோசிங்க யோசிங்கிறாங்கல்ல. சொல்லால் மட்டுமே நம்பாதி, சுயமாய் சிந்தித்தே தெளிவி. ஏன் கிடைக்கல, எதனால் கிடைக்கல? ஒரு சயின்ஸ் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக சயின்ஸ் இருக்குது. ஏன் கிடைக்கலன்னா அது ரொம்ப மைல்டாக இயங்கும். அதனுடைய மூலாதாரத்தினுடைய இயக்கம் ரொம்ப மென்மையானது, ரொம்ப மைல்டாக இயங்கும். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், அதை வேகமாக பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அது நீங்கள் வேகம் கொடுத்து சுத்த விட்டீங்க அப்படின்னா வித்துக்களம் உடஞ்சி போயிடும். அங்கே போய் வேகமெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை என்ன பண்ணணும், அதுக்கு உட்படுத்தி கொண்டு அதுக்கு கீழே போகணும். அண்டர்ஸ்டாண்ட், எந்த ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானாலும்
அந்த இயக்கத்துக்கு கீழாக நீங்க போனீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். நீங்க அதுக்கு மேல இருந்துட்டு எனக்கு இது புரியல எனக்கு இது புரியலன்னா கீழே வரணும். அதுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மைக்கு நீங்க கீழே இறங்கணும். நாம இப்படிதான் பண்றோம், பல விஷயங்களை அப்படிதான் பண்றோம். ஒரு குழந்தைய டீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குழந்தை நிலைக்கு என்ன பண்ணணும், கீழே இறங்கணும். நீங்க நான் உன்னோட அம்மா, நான் உன்னோட அப்பா, நான் உன்னோட பெரியப்பா, நான் உன்னோட சித்தப்பா சொல்றது கேளு அப்படின்னா அது என்ன பண்ணுது, வேணும் உட்காந்து அழு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுன்னா அப்படின்ட்டு அது பாட்டில் போயிடுது. அப்போ குழந்தைகளை டீல் பண்றதுன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த குழந்தையோட நிலைக்கு நாம என்ன பண்ணணும், இறங்கணும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இயக்க நுட்ப தன்மைகளை அனுபவமாக்கி கொள்ள வேண்டுமானால் அந்த அளவுக்கு நாமளும் ஒர்க் பண்ணணும். தன்மையா இறங்கி ஒர்க் பண்ணாதான் அந்த நிகழ்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுக்குதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, எதையும் சொல்றேங்கிறதுக்காக நம்பாதீங்க, எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த உண்மை நிலை தன்மைக்கு நாம் நம்மை உயர்த்திக்கணும். அந்த இயக்கத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய உடல் இயக்கம், மன இயக்கம், உயிர் இயக்கம் இதை அமைச்சுக்கணும். இப்போ இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பொதுவாக இருக்கு இல்லையா, இயற்கையினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது மிகவும் மென்மையானது. இந்த ஸ்லோ ப்ராசஸ், அவனோட சிஸ்டம் என்னன்னு கேட்டால் இந்த ஒன்றே ஒன்று தான், ஸ்லோ ப்ராசஸ். அவன்கிட்ட போய் வேக வேகமாக இறைவன் தன்மாற்றமாக இருக்கான்னு எங்கேயாவது இருக்கா வரலாறுல? கிடையவே கிடையாது. இந்த பூமி நாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் நடந்து 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 உயிர்கள் வாழ்வதற்குரிய தன்மை உருவாகிறதுக்கே கோடான கோடி காலம் எடுத்துக்கிச்சு. அவ்வளோ காலங்கள் கழிச்சு தான் இந்த பூமியில் நீர் உற்பத்தியாகி மழை பெஞ்சு அதில் உள்ள தன்மைகள்லாம் மாறி மரம் செடி கொடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிது. அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் தான், மெதுவாக தான் நடக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இயற்கைக்கு பொருந்தாத இந்த உணர்வை வைத்து கொண்டு இயற்கையை புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே இயற்கை தான், மனசும் இயற்கை தான், உயிரும் இயற்கை தான், அறிவும் இயற்கை தான், எல்லாமே இயற்கை தான். இது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம மென்மையா கொஞ்சம் தன்மையா வாழணும். நம்முடைய இயக்கத்தை பரபரன்லாம் வச்சுக்க கூடாது. பரபரன்லாம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, நான் முயற்சி பண்ணேன் எனக்கு அது புரியலை, நம்ம பாட்டில் நாம் இருக்கோம். இப்போ நாம் எது மாதிரி முயற்சி பண்ணோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மெல்லாம் முயற்சி பண்ணுறோம், இல்லாமல்லாம் இல்லை, எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் தான். ஆனால் எப்படி முயற்சி பண்ணோம், என்ன தன்மையில் முயற்சி பண்ணோம், எதை அடிப்படையாக வைத்து கொண்டு முயற்சி பண்ணோம், அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. நமக்குள்ளே இருக்கிற அந்த சிறப்பு பொருந்த மாட்டேங்குது பாரு. நாம் வேறொரு தன்மையில் வேறொரு நிலையில் நாம் முயற்சி பண்ணுறோம். இது அதை புரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி அல்ல. நமக்குள்ளே இருக்கிற இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்படிப்பட்ட தன்மையில் இருந்தோம்னா அதெல்லாம் புரியாது. நம்மளுடைய மனோபாவம் மாறணும், மென்மையாக மாறணும், நுண்மையாக மாறணும். நமக்கு தான் நுண்மான் நுழை புலன் அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், இதெல்லாம் ஞானிகளோடது, இதெல்லாம் மகான்களோட. அப்படி இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தான். ஜஸ்ட் நீங்கள் முயற்சி பண்ணாதான் இது என்ன ஆகும், இது ஓப்பன் ஆகும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் இதெல்லாம் மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் உரித்தான ஒன்று, இதெல்லாம் நமக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாவே என்ன பண்றோம்னு அர்த்தம், அந்த முயற்சியை கைவிட்டு விட்டோம் என்று அர்த்தம். அந்த முயற்சியே பண்ண மாட்டோம். இந்த ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த பக்கம் டிராவல் ஆகவே மாட்டோம். யதார்த்தமான சயின்ஸ் இதுதான். அப்ப இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளர இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அருள் ஞான தன்மை என்பது எல்லோருக்கும் பொதுவானது.
இது அவங்களுக்கு தான் சாத்தியம், இவங்களுக்கு தான் சாத்தியம்லாம் கிடையவே கிடையாது. முயற்சி, யார் முயற்சிக்கிறார்களோ, எந்த தன்மையில, எந்த நுண்மையில, என்ன மனோபாவத்தோடு முயற்சிக்கிறார்களோ அதற்கு தக்க விளைவு அமைந்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நாம் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சியை நமக்குள்ளே துவங்கி ஆரம்பித்து விட்டுரும். ஆனால் அதை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் மகரிஷி நமக்கு காயகல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க, சாந்தி தவம் கொடுத்துருக்காங்க. இப்போ சாந்தி தவத்தில் விளக்கத்தில் சொல்கிறோம் இல்லையா, உடல் சோர்வு, மனச்சோர்வு, இந்த இரண்டுக்குமான தீர்வு சாந்தி தவம் தான். அப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா சாந்தி தவம் பண்ணோம்னா ரிலாக்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரீமாக இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தால் பலகீனப்பட்ட உடல் நம்ம சாந்தி தவம் பண்ணும்போது கண்ட்ரோலுக்கு வருது. இந்த சயின்ஸு தான் இது. அப்போ நம்ம மகரிஷி இதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவில் கொண்டு வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக காயகல்பத்தை காலையிலையும் வச்சாங்க, சாயந்தரமும் வச்சாங்க, உணவுக்கு முன்னாடியும் வச்சுருக்காங்க. உணவுக்கு முன்னாடியும் வச்சதுக்கு காரணம் இதுதான். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி இதை கொண்டு வந்தால் தான் என்னாகும், நம்மளுடைய உடலினுடைய தன்மை, உயிரினுடைய தன்மை சீராக இயங்கும். ஆக்சுவலாக இது நம்மளுடைய முதுகுத்தண்டில் தான் இருக்குது. முதுகுத்தண்டு வழியாகத்தான் என்ன பண்ணுது, எல்லா நரம்பு மண்டலமும் பிரியுது. மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக முதுகுத்தண்டுலேருந்து எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஒர்க்கிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு 2 பேர் இருக்கு இல்லையா. நம்முடைய முதுகுத்தண்டு த செகண்ட் பிரைன் அப்படின்னு சயின்ஸில் ஒரு பேர், 2வது மூளை அப்படிங்கிறது நம்முடைய முதுகுத்தண்டு தான். அப்போ இந்த முதுகுத்தண்டை நாம் எந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் அந்த நாலேஜும் நமக்குள்ளே டெவலப் ஆகும். இப்போ முதுகுத்தண்டில் என்ன இருக்குது, முதுகுத்தண்டில் ஆன்மீக ரீதியாக என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது. பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக, எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வியல்ல பல்வேறு நிலைகளுக்கு நாம் தயாராகலாம். இப்போ நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு நம்மளால் கடைபிடிக்க முடியாமல் போகுது, ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. இதுக்கெல்லாம் காரணமே இதுதான். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்குள்ள இந்த அறுக்கப்பட வேண்டிய 6 குணம்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்டிவில் இருக்கும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, பஞ்சம், இதெல்லாம் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய மனோபாவங்கள். அப்போ மகரிஷி இதை இதை என்னவா மாற்றணுன்னாங்க, நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படின்னு இதுவாக மாற்றணும். அப்படின்னா நாம் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாதான் முடியும். அப்போ இதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்திக்கிறோம். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த தகவல் நமக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தகவல் புதுசு இல்லையா, பரவாயில்ல. இதை நாமளே உக்காந்து யோசித்தோம்னா அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். பட்டு நாம் கொஞ்சம் அடிக்கடி மௌனம் இருக்கணும், அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது. இந்த மனோசக்தியும் மன அமைதியும் அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷி ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதில் இதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. மனோசக்தி பூரணமாக உங்களுக்குள் அமைய வேண்டுமா அப்படின்னு கேள்வியை கேட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சினம், கவலை, உணர்ச்சி வயப்படுதல், இது 3 எழாமல் பார்த்துக்கங்க, மனோசக்தி பூரணமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிள் மெத்தேட், அவ்வளோதான்.
அப்போ நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ளார நம்முடைய வாழ்க்கையை வாழணும். எதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. இந்த நம்முடைய உடம்புல பருவுடல்ல இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய ஹார்ட்னு எடுத்துக்கோமே, நம்முடைய இதயம் விரியுது அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதுவே வந்து சுருங்கணும் அப்படின்னா பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். அதுதான் இது விரிக்கும், அது சுருக்கும். அதே மாதிரி கண்ணில் நம்மளுடைய பாப்பா இருக்கு இல்லையா, லென்ஸ், அது விரியும் போது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சுருங்கும் போது பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதே மாதிரி நம்முடைய இரைப்பை, ஜீரண உறுப்புகள், நுரையீரல் எல்லாமே இது மாதிரி தான். ஒரு நிகழ்ச்சியை துவங்கிறது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் இயல்பான நிலைக்கு கொண்டு வர்றது பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது நம்முடைய பருவுடல்ல. இது அப்படியே சேமா மனோவ நிலையில எது மாதிரி செயல்படுது, இதனுடைய மனோ தத்துவம் என்ன அப்படின்னா கேரக்டர் தான். அப்போ நம்முடைய கேரக்டரை ஒழுங்குபடுத்துறது சிஸ்டம் பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதுகிட்ட தான் இருக்கு. இப்போ நாமெல்லாம் வந்து நினைச்சா தானாலாம் மாறிட மாட்டோம். உள்ளுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸு நமக்குள்ள சரியான முறையில் இருந்தால்தான் நம்மளுடைய அந்த கொண்ட கொள்கையில ஸ்டெடியாக நிற்க முடியும். வைராக்கியம், வைராக்கியத்தில் ஒரு தவறான விஷயத்துல வைராக்கியமாக இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்களில் வைராக்கியத்தோடு இருக்கணும். அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, இரக்கம், அன்பு, கருணை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த குணங்களை எல்லாம் மொத்தமாக கொண்டது இந்த பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். அப்போ இதை நாம் எந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையில்லாத இதெல்லாம் செய்யவும் மாட்டோம், தேவையில்லாததை சிந்திக்கவும் மாட்டோம். சிம்பிள் லாஜிக், இவ்வளோதான் விஷயம். அப்போ நாம் இது மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு அர்த்தம்? பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. இதெல்லாமே தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இயங்குறது தான். பேரா சிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் ரெண்டுமே தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் இருக்கு. இப்போ இதில் தான் வந்து நம்முடைய முதுகு தண்டுலையும் இருந்து இயங்கிட்டு இருக்கு. இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக ஒரு ஃபேமிலி அவங்க பொண்ணுக்கு திருமணம் வரணும்னு பார்க்குறாங்க. எல்லாம் கூடி வருது. அது கடைசி நேரத்தில் தட்டி போயிடுது. பேசி முடிச்சிடலான்னு போகிற நேரத்தில் தட்டிடுது. அப்புறம் அவங்களும் ஒரு வருஷமாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரி மகரிஷிகிட்ட வந்தப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷிகிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ மகரிஷி சரி அவங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க தானே, ஆமாம் மகரிஷி பயிற்சியெல்லாம் பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. சரி நல்லபடியாக பயிற்சியெல்லாம் செய்யட்டும், காயக்கல்பமெல்லாம் நல்லா பண்ணுங்க, கூடவே சேர்த்து மாலை நேரத்தில் இந்த மகராசன பயிற்சியும் செய்ய சொல்லுங்க. மகராசன பயிற்சியா? இவங்க என்ன கேட்க வந்தாங்க? கல்யாணம் கூடி வர மாட்டேங்குதுன்னு வந்து கேட்க வந்தாங்க. மகரிஷி என்ன சொல்கிறாங்க? மகராசன பயிற்சியை சொல்கிறாங்க. மகராசன பயிற்சி எங்கே இருக்குது, கல்யாணம் எங்கே இருக்குது? முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் அதற்கான தீர்வு அங்கே தான் இருக்கு. இப்போ மகராசன பயிற்சி அப்படிங்கிறது நம்முடைய முதுகுத்தண்டுக்கான பயிற்சியா? இப்போ இந்த முதுகுத்தண்டில் 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 சக்கரங்களுக்கும் தேவையான ஆற்றல் நிறைவாக கிடைத்து அது பூரணமாக இயங்குச்சு அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு தடையில்லாமல் என்னென்னவெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சரியாக நடக்கும். இந்த மகராசன பயிற்சி முதுகுத்தண்டுக்கானது. இந்த 7 சக்கரங்கள் முதுகுத்தண்டில் தான் இருக்குது. இதை நாம் கரெக்டாக அப்படி டியூன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்தந்த சக்கரங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் சிறப்பாக கிடைக்கும். அந்தந்த சக்கரங்கள் மூலமாக இயங்க வேண்டிய ஆற்றல் சிறப்பாக இயங்கும். அப்படிங்கும்போது அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த தொழில் தடை, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி திருமண தடை, இதெல்லாம் சரியாக வரல அப்படின்னா இதற்கான தீர்வு இந்த 7 சக்கரங்களில் தான் இருக்கு.
ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை எது தீர்மானிக்கிறது என்றால் அவங்க உடம்புல இருக்கிற இந்த 7 சக்கரங்கள் தான் தீர்மானிக்குது. அப்போ இதை டியூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கும். எண்ணி 60 நாள் 2 மாதம் தொடர்ந்து அவங்க காலையில் மாலையில் பயிற்சி மகராசனம் பண்ணாங்க. மற்ற நேரங்களில் மற்ற பயிற்சியெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு வந்தாங்க. 60 நாளில் திருமண பத்திரிக்கையோடு வந்து நிற்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் சிம்பிளாக மகிழ்ச்சி எங்கே கொடுத்துருக்காங்க? உடற்பயிற்சியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கை சிக்கல்களுக்கும், நம்முடைய எல்லா மனக்குழப்பங்களுக்கும் தீர்வு உடற்பயிற்சி. உடற்பயிற்சி தான். அவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வந்து மகிழ்ச்சி உடற்பயிற்சியில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது பேர் மட்டும்தான் அப்படி எளிய முறை உடற்பயிற்சி அப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனுடைய விளைவு பிரம்மாண்டமானது. பிரம்மாண்டமானது. எளிய முறை குண்டலினி யோகம் அப்படி சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனுடைய விளைவு பேக்ரவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு நாமளும் நம்மளுடைய இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்? எதற்கு இதெல்லாம் தட்டுப்படும் யோசிங்களேன். இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனமாக இயங்க வேண்டும். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு குழப்பத்தில் இருந்தோம் அந்த மனசுக்கெல்லாம் இது புரியுமா என்ன? புரியாது பாருங்க. இப்போ சொல்கிற உண்மைகள் கூட ரொம்ப கம்மி தான். இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமாக இருக்கு. அப்போ நாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மனதில் சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. நாம் எங்கேயும் சிக்கிக்காமல் வாழணும். எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது. பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் தான் தனது பொருள் பற்று அதிகாரப்பற்று இதிலெல்லாம் சிக்கிக்காமல் வாழ்கிறது தான் மனித பெருமை. ஆனால் இந்த இதுக்கெல்லாம் சிக்கிக்கிட்டு வாழ்கிறது வந்து விலங்குத்தன்மை. அப்போ கீழ்நோக்கு தன்மை தான் வேலை செய்யும். நமக்கு உடம்புல வந்து மேல்நோக்கு விசை கீழ்நோக்கு விசைன்னு 2 இருக்குது. நாம் வந்து கிளாக் வைஸாக மேல்நோக்கு விசையில் வாழ்கிறதுக்காக பிறந்தவங்க. ஆன்டி கிளாக் வைஸாக கீழ்நோக்கு தன்மையில் வாழ்கிறதுக்காக பிறந்தவங்க இல்லை நாம். அப்போ நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தால் மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன ஆகும்? கீழ்நோக்கு தன்மைக்கு மாறிடும். ஆன்டி கிளாக் வாய்ஸில் நம்முடைய உடலினுடைய தன்மை மாறும். அப்போ இந்த தன்மையில் இல்லாமல் மேல்நோக்கு விசை கிளாக் வாய்ஸில் நம்முடைய உடல் இயக்கம் எப்போது இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆக்கினையை கவனிக்கும் போது கூட ஆசிரியர்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, அங்கங்கே வகுப்பில் சொல்லியிருப்பாங்க, எப்பவும் குண்டலினி சக்தியை பலச்சுழலாக சுழல விட்டு கவனியுங்கள். எப்போவுமே அது கிளாக் வாய்ஸாக சுற்றணும். அது கிளாக் வாய்ஸாக சுற்றினா மட்டும்தான் நாமளாக வாழ முடியும், மனிதனாக வாழ முடியும். அது ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழ்நோக்கு தன்மை விலங்குத்தன்மை தான் மேலும், விலங்கின பதிவுகள் தான் மேலே வரும். அப்போ மனித தன்மையோடு வாழணும்னா அது கிளாக் வாய்ஸில் சுற்றுற மாதிரி எப்பவும் பார்த்துக்கங்க. நீங்கள் அப்பப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஒரு 2 செகண்ட் அப்படி கண்ணை மூடி கிளாக் வாய்ஸில் தான் நீ இருக்கியா, ஓகே, அடுத்த வேலையை பாருங்கள். தவம் பண்ணும்போது எப்போவுமே அதை கிளாக் வாய்ஸ்லேயே சுற்ற விட்டு தவம் பண்ணுங்க. எந்த மையத்தில் தவம் பண்ணாலும் சரி, எந்த மையத்தில் பண்ணாலும் சரி, அதை கிளாக் வாய்ஸில் சுற்றணும். அது கிளாக் வாய்ஸில் சுற்ற வச்சு அதை பழக்கி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அது கிளாக் வாய்ஸில் சுற்றும். நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது ஆன்டி கிளாக் வாய்ஸுக்கு போயிடும். ஏன்னா அது வந்து ட்ராவல் ஆகி வந்ததே ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அப்போ அதுக்கு எது ஈஸி? ஆன்டி கிளாக் வாய்ஸ் தான் ஈஸி. அப்போ அதுதான் அங்கே போய் தான் நிற்கும். அதனால் மறுபடியும் 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 அதை கிளாக் வாய்ஸாக சுற்ற விட்டு கவனிங்க. நீங்களும் அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கவனிக்கிறீங்க, அதை கமெண்ட் கொடுக்குறீங்கன்னாவே அது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும், அலர்ட் ஆகும். நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க, அதுவும் என்ன பண்ணும்? அலர்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திருமண நிகழ்ச்சி. அப்போ கேமராமேனு எடுத்துக்கிட்டு அப்படி நம்ம பக்கம் திரும்பி கேமராவை மூவ் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய உடை நடை பாவனையெல்லாம் அப்படி இருக்கும், அப்படி மாறுறோம் இல்லையா? அப்படி உட்கார்ந்த ஸ்டைல்லேருந்து அப்படி கையை வச்சுக்கிறதுன்னு எல்லாமே கேமரா நம்மளை ஃபோக்கஸ் ஆகுதுன்னா மாறிடுவோம் நாம்.
அதே தான், இதே சயின்ஸ் தான் இங்கேயும். நீங்கள் அதை கவனிக்கிறீங்கன்னு அது கன்ஃபார்ம் பண்ணி புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய இயக்கம், அதனுடைய சிறப்பு தன்மை இதெல்லாம் மேலோங்கும். நீங்கள் பாட்டில் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் நீங்கள் இருக்கீங்க, அது பாட்டில் அது இருக்குன்னா அது பழக்கம் என்னவோ அது மாதிரி அது இருந்துட்டு. ஸோ இதெல்லாமே நம்முடைய முயற்சியில் தான் இருக்கு. நம்முடைய முயற்சியில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு தன்மைகளோடு உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ முதுகு தண்டுக்கு த செகண்ட் பிரெயின், இரண்டாவது மூளைன்னு சயின்ஸில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாவது மூளையாக இருந்து செயல்படுவது நம்முடைய முதுகுத்தண்டு தான். அப்போ மேலே உள்ள பெரிய மூளை என்ன பண்ணுது? முதல் மூளை அது நம்முடைய நினைவுகளை, எண்ணங்களை, செயல்படக்கூடிய இயக்கங்களை இதெல்லாம் பராமரிக்குது. எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறது அதுதான். மனசும் மூளையினால தான் இயங்குது, உடம்பும் மூளையோட கண்ட்ரோலில் தான் இருந்து இயங்குது. அப்போ இந்த செகண்டு பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, தண்டுவட அனிச்சை செயல்னு இருக்கு இல்லையா? தண்டுவட அனிச்சை செயல். நாம் பிரெயின் வழியாக ஒரு செயலை செய்யும்போது தான் நமக்கு அது மெமரியாகவும் அல்லது ஒரு செயல் கட்டளைன்னு ஒன்று வரும். இதை செய் அப்படிங்கிற ஆர்டருங்கிறது எங்கே வரும்? பிரெயின் வழியாக வரும்போது தான் அது வரும். ஆனால் இந்த செகண்ட் பிரெயின் அனிச்சை செயலில் கட்டளைங்கிறதே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம போயிட்டே இருக்கோம் ரோட்டில், எதிர்த்தாப்புல தூசியோட காற்று வீசுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இமைகள் கண்ணை முடிக்குது இல்லையா? இதுதான். இப்போ ஆர்டர் இல்லாமையே நம்ம உடம்புக்குள்ளர நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தண்டுவட அனிச்சை செயல். ஆர்டர்னு ஒன்று இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ கை நெருப்பில் படப்போகுது அல்லது பட்டுச்சு அப்படின்னா உடனே இழுத்துக்கிறோம் இல்லையா? இதுதான். இது தண்டுவட அனிச்சை செயல். நம்ம ஃபோனை பேக்கெட்டில் வச்சுருக்கோம், அப்படி குனியும் போது கீழே விழுக போகுதுன்னா டப்புன்னு போய் பிடிச்சிடுறோம் இல்லையா? தண்டுவட அனிச்சை செயல். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் நடக்கிறது தான். அப்போ ஆர்டர் இல்லாமல் நம்முடைய மனமாக, நம்முடைய நர்வஸ் சிஸ்டமாக ஒரு முடிவெடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துதுன்னா அதெல்லாம் இதுதான். வேகமாக போயிட்டே இருக்கோம், பிரேக் பிடிக்கணும்னு ஆர்டர் போய் நம்ம பிரேக் அடிக்கிறது கிடையாது, டக்குன்னு சில வேலைகள்லாம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் தண்டுவட அனிச்சை செயல், ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கு. இதே தண்டுவடத்தில் தான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு தன்மையும் இயங்குகிறது. உள்ளுணர்வு தன்மையும் இதில் தான் இயங்குது. அப்போ இந்த தண்டுவடத்தில் என்ன இருக்குது? ஏற்கனவே 7 சக்கரங்கள் இருக்கா? 7 சக்கரமும் தண்டுவடத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த தண்டுவடம், முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த 7 சக்கரங்கள் நல்லா இயங்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது, கேரக்டர் இருக்குது. இதெல்லாம் சிறப்பாக இயங்கும். இதெல்லாம் கிளாக் வைஸாக சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுச்சு அப்படின்னா பிரச்சனை, குழப்பங்கள் உண்டாகும். உடலில் நோய், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாவதற்கெல்லாம் காரணம் இந்த சக்கரங்களில் கிளாக் வாய்ஸ், ஆன்டி கிளாக் வாய்ஸ்ன்னு 2 இருக்கு. நம்மளுடைய உடம்புல எப்போவுமே நாம் இந்த குண்டலினி சக்தியை கிளாக் வாய்ஸாக வச்சுக்கிட்டு இயக்கிறதா சிறப்பு. இதுதான் மனித தன்மைக்குண்டான இயக்க பண்பு. இது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிருகத்தன்மை தான் நமக்குள்ளே ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ரெண்டாவது நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் இந்த விலங்கின பதிவு சார்ந்து இருக்கும். பாருங்கள், ஒன்றை தொட்டு ஒன்று எல்லாமே விஞ்ஞானமாகவே இருக்குது பாருங்கள். அப்போ இதை நாம் முதல்ல என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தியை நம்ம கிளாக் வைஸாக சுத்த விட்டு கவனிக்கணும். முதுகு தண்டில் ஆற்றல் குவிந்து இயங்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும். இப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க, கோவப்படுறீங்க அல்லது கவலைப்படுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் நம்மளுடைய முதுகு தண்டில் இருக்கிற ஆற்றல்லாம் என்ன ஆகும்? விரயமாகும். காந்த சிதைவு, அணுச்சிதைவு ஏற்படும். அணுச்சிதைவு, காந்த சிதைவு ஏற்பட்ட ஆட்டோமேட்டிக்காக உயிரை என்ன ஆகும்? சிதையும். இதனால தான் பெரியவங்க சொன்னாங்க உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிறாங்க.
உணர்ச்சி வசப்பட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியை லாஸ் பண்ணிடுவோம். இப்போ நாம் உணர்ச்சி வயப்பட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 10 நாள் நீங்கள் நல்ல தவம் பண்ணி டெய்லி உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், மௌனமெல்லாம் இருந்து நல்ல ஆற்றலை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள், 11ஆவது நாள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெற்ற அத்துணை ஆற்றலும் அந்த சன நேரத்தில் உடம்பை விட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம் உடம்பை விட்டு வெளியேறிய ஆற்றல் போனது தான், திரும்பி வராது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.